சென்னை மாநகராட்சியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 200க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த 2 மாதங்களில் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சென்னை மாநகரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த 2 மாத காலத்தில் மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு குற்ற வழக்குகள், கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், மற்றபடி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நில மோசடி வழக்கு, இது போன்ற பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவங்கள போலீஸார் கண்காணித்து வந்தாங்க. இவ்வாறு கண்காணித்து வந்தவங்கள தொடர் குற்றங்களில் ஈடுபடுறாங்கன்றது போலீஸார் விசாரணைக்கு தெரிய வந்த பிறகு அது உண்மைப்படுத்தப்பட்ட பிறகு இப்போ ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த 2 மாதத்தில் மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்காங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர். இது இல்லாமல் சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக நடமாடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் மாநகர காவல்துறைக்கு கிடைத்ததன் அடிப்படையில் அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த மெத்தபெட்டமைன் அப்படின்ற ஒரு மாத்திரை சமீப காலங்களில் சென்னையில் பல்வேறு பகுதியில் விற்றுக்கிட்டு இருக்கிறது தெரிய வருகிறது. இப்போ நேற்று கூட சென்னை அண்ணா சாலையில் ஒயிட் ரோடில் விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கில் நேற்று ஒருத்தரை கூட கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழலில் இது மாதிரி போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்காகவும் போதைப் பொருள் விற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை அறிவித்துள்ள சூழலில் இப்போ தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே போலீஸார் விசாரணை செய்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கண்காணித்து வருகிறார்கள் அப்படின்னு தான் தெரிய வருது. போதை தடுப்பு நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லி சென்னை மாநகர காவல்துறை சார்பாக தனிப்பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தனிப்படைகள் அங்கே யார் போதைப் பொருட்கள் விற்கிறா, இந்த போதைப் பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, இந்த போதைப் பொருள் மொத்தமாக சப்ளை பண்ணுறது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த தனிப்படை செயல்பட்டு வருகிறது. மொத்தத்தில் எந்த வகையான குற்றங்களாக இருந்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்க மறுக்கும் பட்சம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அப்படின்னு சொல்லி மாநகர காவல்துறை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார். செய்திகளுக்காக ஜி. முருகன், ஒளிப்பதிவாளர் ராஜனுடன்.